சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 1:8. திடீர்னு தான் இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். 1 சாமுவேல் 1:8. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஃபர்ஸ்ட் கேட்கிறார், அண்ணாலே ஏன் அழுகிறாய்? 1. 2 என்ன கேட்கிறார்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்து நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். தாக்கி உரிமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே. இந்த 3 காரியத்தை அவன் கேட்கிறான் அண்ணாவை பார்த்து. அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா வேகத்தில் அநேகர் அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே கேட்கிறார் ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் ஒரு மகிமையான ஸ்தானத்தை கர்த்தருக்கு சுதந்திரம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்து அந்த அருமையான தோட்டத்துக்குள்ள அவர் உலாவும்படியாக பகையில குளிர்ச்சியான நிலையிலே உலாவும்படியாக அவர் வரும்போது ஆதாம் சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு, சாத்தானுடைய பேச்சை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு அவன் என்ன செஞ்சான்? அவன் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறபடினால உங்க முன்பாக என்னால் வர முடியாது, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். அவன் ஆண்டவருக்கு அவனை நிர்வாணியாக உனக்கு அறிவித்தவன் யாருன்னு கேட்கும் போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அந்த ஆவிதான் இன்னைக்கு எல்லா இடங்களும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தந்திரமான ஆவிகள் இன்றைக்கு உண்மையாக நல்ல விசுவாச பிள்ளைகளை கூட கெடுக்கும்படியாக, நல்ல விசுவாசத்தில் வளரக்கூடிய, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல தாளத்துகளை கொடுத்து கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது சில தந்திரமான ஆவிகள், அதான் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல பவுல் இப்படியா சொல்றாரு. எபேசியர் 6:11 வாசிக்கும் போது, நீங்கள் நல்ல கவனிங்க, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தரித்துக்கொள். எப்படி நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் வந்து ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி நேரத்தை காலத்தை வீணாய் கழிக்காதபடிக்கு தேவ சமூகத்துல நம்ம சொல்றோம். அண்ணாளுக்கு ஆண்டவர் ஏன் இந்த அவமானத்தை மாற்றினார் சொன்ன கண்பானவர்களே, அவள் வந்த இடம் தேவ சமூகம். அவன் என்னன்னா பிசாசு பாருங்க, இந்த மாலைகளில் நம்ம இந்த இப்படி ஆராதிக்கல சொன்னா எல்லாம் வீட்டுல என்ன செய்வாங்க? வீணாத்த நேரத்தை கழிப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. நமக்கு திராணி வேணும். இப்போ ஒரு ஆள் நம்மளை எதிர்த்து அடிக்க வரணும்னு சொன்னா அவனை எதிர்த்து அடிக்கக்கூடிய திராணி நமக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஒரு கொள்ளைக்காரன் போயிட்டு ஒரு கொள்ளையிட போகும்போது முதல்ல பலவான் என்ன செய்வான்? கட்டுவான். அவன் நாம் ஒரு ஜபத்தை முதல்ல செய்யும் போது, நாம் ஒரு ஜபத்துக்கு நாம போகும்போது அங்க நிற்கிற பலவான்களை கட்டும்படியாக அந்த காரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரங்கள் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் போகிற இடத்துல என்னது உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும், ஆண்டவர் உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். அப்பதான் ஆண்டவர் உண்மையாக நம்மை, ஏன்னா சகல சத்துருக்களை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒன்று உங்களை சேதப்படுத்த. நம்ம என்ன ஆவிக்குரிய வஸ்திரம் நம்ம தரித்து கொண்டு சொல்லி பவுல் சொல்லும்போது தொடர்ந்து சொல்றாரு, பிசாசு தந்திரங்களுக்கு நகர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். என்ன ஆயுதம் அது? வாசிங்க. ஏனெனில் நல்லா கவனிங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பாருங்க எத்தனை காரியம் என்ன நடக்குது. எப்படி சொல்றாரு? வாசிங்க திரும்பி. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நல்லா கவனிங்க. நம்ம பார்க்கிற ஆட்கள் நல்ல நாள் தான். ஏன் நம்ம திடீர்னு மாறுறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்குள்ளே பலன் இல்லாதனால அந்தக்குள்ளே ஆவி பூர்வம். நம்ம ஆர்டர் சொல்லுவார் இல்லையா?
ஒரு உள்ள ஆலயம் வெறுமையா ஜோடிக்கப்பட்டிருந்தா அது போய் வேற ஒரு 7 ஆவிகள் உள்ள வந்து கூடி விடுவோம். அப்ப இந்த ஆவிய ஆத்மா வந்து எப்போதும் தேவ பிரசனத்தினாலே நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் துதிய ஸ்தோத்திரம் எப்போ சொல்ல 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 தேவ பிரசனம் நமக்குள்ளே இருக்குமானால் என்னதான் மந்திரங்கள் தந்திரங்கள் பில்லி சூனியங்கள் பிசாசின் கிரியைகள் அந்தகார வல்லமைகள் எது வந்தாலும் சரி, அந்த உள்ளத்திலே ஆவியானவர் முழுமையா இருக்கிறபடினால பிசாசு உங்களை வஞ்சிக்கவே முடியாது. இல்லையா சொல்லுவோமா? பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு. நான் பண்ற ஜெபம் ஏன் கேட்கப்படல அப்படின்னா, வானமண்டலங்களை கிரி செய்கிற பொல்லாத ஆவிகள் நம்முடைய ஜெபத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கு. எத்தனை பேர் தெரியும்? அவர் சொல்றேன் இல்லையா, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். நான் பார்க்கிற வானம் கேலக்சி அது வேற, அதுக்கு அடுத்த வானம் இருக்குது. அதுதான் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற அந்த காரியம். நம்ம பண்ற ஜெபம் போகாதபடி பிசாசு தடுப்பான். அப்ப நாமும் வல்லமையுள்ள பிள்ளைகளாக இருக்குமானா நம்ம ஜெபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். கேட்கப்படும் மாத்திரமல்ல, மிகாவேல் தூதர் கொண்டு போய் நேரடியா ஆண்டவர் சமூகத்துல ஜெபத்தை சேர்த்துருவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லிட்டு சொல்றாரு, வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்ய முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாய் ஆகும்படிக்கு. ஆமென். அப்ப தீங்கு நாளில் எல்லாருக்கும் ஒரு சில நேரத்துல வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஏன் வருதுன்னு நமக்கு தெரியாது. காரணம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, தந்திரமான காரியங்களை பிசாசு வருஷத்தின் ஆவி நமக்குள்ளே கொண்டு வந்து பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறோம். பாருங்க, நல்லா வாழ்ந்த குடும்பம் ஆதாமும் ஏவாளும் இல்லையா, ஆண்டவர் அருமையா அவங்க படைச்சு ஒரு தோட்டத்துக்குள்ள வைக்கிறாரு. ஆனா 3ஆம் அதிகாரத்தை என்ன சொல்றது? பிசாசு வந்தவனே ஃபர்ஸ்ட் அந்த 3ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் சொன்னது தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு. தேவன் சொன்னது உண்டோ அப்படி கேட்டு அடுத்த வருஷம் பார்த்து உடனே அந்த அம்மா பதில் சொல்றாரு, புசிக்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, அப்ப ஆண்டவர் ஆல்ரெடி நீங்க தேவர்களை போல இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏற்கனவே நம்ம தேவர்களாக தான் கர்த்தர் மாற்றிருக்கிறார். அப்போ அது எவ்வளவு அழகா வஞ்சித்து கடைசியில அந்த அம்மா சொல்றாங்க, அப்போ ஸ்திரீயான அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. கொஞ்ச நேரத்துல பாருங்க, பிசாசுக்கு எடுத்து கொடுத்தபடினாலே அந்த ஏதோ தோட்டத்தை விட்டே அவர்கள் துரத்தப்பட்டது மாத்திரமல்ல, சாபத்தோடு வெளியே வராங்க. சொல்றாரு, நீ பிள்ளை பெண் நாடுகள் வேதனை என்ன செய்வேன்? அதிகமாக பெருக பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவேன்? நிலத்தின் வேதனையை புசிப்பாய். அந்த தோட்டும் போது முள்ளும் குறுக்கும் உனக்கு பயங்கரமாக உனக்கு இருக்கும். நீ வேர்வையால சாப்பிடுன்னு சொல்லி 2 பேருக்கும் ஆண்டவர் செய்யறது சாபத்தை கொடுக்குறாரு. நீ பிள்ளை பெறும்போது வேதனையை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, நல்லா சமாதானமா தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்திலே இன்னைக்கு தந்திரமான ஆவிகள் கிரி செய்து, இன்னைக்கு உண்மையிலே சபைகளை பலவிதமான ஆவிகள் இருக்குது. எசபேலின் ஆவிகள் இருக்குது, தந்திரமான காரியங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இருக்குது, வலுசப்பத்தின் ஆவி. இந்த ஆவிகள் நாம் எழுத்துவதற்கு திராணி உள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு நாம நிற்கும் போதுதான் கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்பை, கர்த்தர் கொடுத்த அந்த மேன்மையை
கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நம்ம கடை சொல்லி கொண்டு போக முடியும். இல்லையா சொல்லுவோமா? நமக்கு என்னென்ன வேணும் அவர் சொல்றாரு. நமக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? வாசிங்க. சத்தியம் என்னும். ஆமா, இந்த சத்தியம் எப்போதும் நம்ம வாயை விட்டு விலகவே. யார்கிட்ட பேசணும் நீங்க சத்தியத்தோடு பேசணும். இல்லையா சொல்லுவோமா? ஜபம் பண்ணா கூட அது ஒரு 2 வார்த்தை என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை இருக்கட்டும், சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ரொம்ப அதிகமா படிக்காதவர். ஆனா அவர் என்ன செய்வார் பார்த்தா, கர்த்தருடைய சமூகத்துல ரொம்ப எப்ப யார் ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, அப்படி சொன்னீங்களே, இப்படி செஞ்சீங்களே, அப்படி பண்ணீங்களே, அது சொல்லுவார். குறைவாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே காணாத கல்யாணத்துல அப்பா குறைவை நிறைவாக்கினீங்களே, நிறைவாக்குவேன்னு சொன்னீங்களே, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, உன்னை பெருக செய்வேன்னு சொன்னீங்களே, அப்படி வசனத்தை சொல்லி 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 ஜெபிக்கும் போது அதுதான் சத்தியம் என்னும் கச்சை. அப்படிதானே? என்ன போட்டு வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையும் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க அவசம். நீதி என்ன? நீதி சில பேர் ஞானஸ்தானத்தை கீழ்படுத்தே இல்லை. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்க பாட்டு பண்ணாலும், எவ்வளவுதான் ஆராதனை பண்ணாலும் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா ஒரு தடை. ஆனா ஞானஸ்தானத்தை குறித்து வேதத்துக்கு ஒரு நீதி, என்னது ரைச்சஸ்னஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், நீதி. ஆண்டவரே சொல்றாரு இல்லையா, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுறது ஒரு நீதியாக இருக்கிறது ஆண்டவர். அப்ப இயேசுவே இந்த நீதி என்று சொல்லும் போது நம்ம சபையில் எவ்வளவு பேர் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கும். அப்ப என்ன, நம்ம நீதி என்ன செய்யணும்? நிறைவேற்றாத படிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அது ஏன் நீதி நிறைவேற்றுங்க தெரியல. அதனால கூடிய விரைவில் நீதியை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்ப சத்தியம் என்ன கச்சை, நீதி என்ன மார்க்க அவசம், தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் என்ன பாதரட்சை. ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. வாங்க போலாமா? ஜெபம் பண்ணா உடனே வர பாஸ்டர் வரட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பாட்டு கொடுக்குது, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷம் சொல்ல போலாமா, போலாமா போலாமா ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்ய பிடித்துக் கொண்டவர்களாக சொல்லி பவுல் சொல்றார். இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு இதற்கேற்ற ஆயத்தை நம்ம கூட காணப்படுதுன்னா அவ 3 காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார். முதலாவது அந்த இவன் கேட்கிறான், அண்ணா கணவன் கேட்கிறான், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாத இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற. இந்த 3 விஷயம். முதல் காரியம் ஏன் அழுகிறார். எதனால அழுகிறாங்க? முதல் என்ன தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 6 வாசிங்க. கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடினாலே சக்கரத்தி அவரை துக்கப்படுத்தும்படியாக மிகவும் விசனப்படுத்துவார். எப்படி விசனம்? எனக்கு பார், ஆண்டவர் குழந்தை கொடுத்துருக்கிறேன், நான் என்ன தெரியும் இல்லைங்களா சொல்லுங்களேன். நல்லா இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன். அப்படி சொல்லுவாங்க சில பேர் உலகத்தை, பார் உங்களுக்கு எவ்வளோ வியாதி, நாங்களாம் எப்படி பற்றியா, நாங்களாம் நல்லா இருக்கிறோம், நாங்களாம் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ண இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குதா. ஏன்னா இந்த உலகம் வந்து ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு சோதரம், உலகமும் சந்தோஷப்படும், நீங்களும் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். நம்ம பார்க்க உலகத்துல பார்க்கறோம், எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறோம், சமாதானமா தான் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது.
ஏன்னா நம்மளா கேலி பண்ணுவோம். நீ ஆண்டவர் பாரு, ஆண்டவருக்கு என்ன கொடுத்தார்? நீ தைரியமா சொல்லலாம், எனக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பாடுகள் இதெல்லாம் சகித்து ஏன் என்னால ஒடுக்கி உபவாசித்து ஜெபித்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நான் என்ன போல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஏன் கர்த்தர்னா நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனோடு கூட பரலோகத்தில் அவரோடு கூட யுகாயுகமாய் நாம் வாழ போகிறோம். இல்லையா சொல்லுவோமா? நிறைய பேருக்கு தெரியாதனால தான் அவன் கேட்கிறாங்க. அப்ப கேட்கிறான், துக்கப்படுத்துகிறான். என்ன, எனக்கு பாரு குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தையே இல்லை. அதனால அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஒரே அழுகுதான். அந்த ரெண்டாவது ஏன் சாப்பிடாது இருக்கிறார். நாம வேதம் சொல்லுகிறது, துக்கமா இருந்தா சாப்பிட முடியுமா நம்மளால? இவ்வளவுதான் உணவு வச்சாலும் மனசு சரியில்லை, என்ன செய்யணும்? மனசு சரியில்லைங்க. ஆக்சுவலா வயிறு சரியில்லை, வயிறுனால தான் பசி எடுக்கும். ஆனா மனசு சரியில்லை என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. இவளுக்கு மனசுல பயங்கரமான வேதனை. அதனால தான் ஏலியை பார்த்து சொல்றாங்க ஒரு வார்த்தை, நான் மன கிளேசம் உள்ள இருக்கிறேன். காரணம் சொன்னா ரொம்ப கசப்பா இருக்குது வாழ்க்கையில. நகோமி சொல்றாங்க பாருங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்ன்றாங்க. அவ என்ன அர்த்தம்? சில நேரங்கள் ஆண்டவனுடைய வாழ்க்கையில அனுமதிப்பார் சில காரியங்கள். ரொம்ப கசப்பா இருக்கு நமக்கே. அதனால இவ்வளவு நாள் நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்கல, ஏன் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரு, ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் சொல்லி நமக்குள்ளே சில மன கிளேசம் இருக்கும். அதனால சாப்பிட முடியல. மூணாவது கேட்கிறார், ஏன் சஞ்சலப்படுகிறார். அப்ப என்ன ஒரு சஞ்சலம்னா, எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, எனக்கு மாத்திரம் ஒரு குழந்தை இல்லையே. எத்தனை வருஷமா ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்திருக்கிறேன், ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன். அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருது, தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை செய்யறாங்க. இல்லையா சொல்லுவோமா? நல்ல கேள்வி. சில பேருக்கு உடனே கொடுத்துட்டா அவருடைய அனுபவம் தெரியாது, ஆண்டை பற்றி உணர முடியாது. நீங்க உடனே கேளுங்களேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு. சில பேருக்கு உடனே கொடுத்துருவார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க, துரிதமாய் வருகிற ஆசீர்வாதம் ஒருபோதும் கிடைக்கா தங்காது. ஆண்டவர் சமூகத்துல அழுது ஜெபித்து ஆண்டவர் சமூகத்துல அப்படியே கேட்டு நீங்க பெற்று பாருங்க. அதை குறித்து அடிக்கடி யோசிப்பீங்க, ஐயோ அவன் இப்படி இருந்தோமே, ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றினாரு, ஆண்டவரோட பிரச்சனை மாற்றினாரு, ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தாரு, நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் சொல்லி உடனே உங்களை ஆசை வச்சுட்டா தேவ அன்பு உங்களுக்குள்ள நிறைவேறாது. சொல்லுவோமா? ஆசீர்வாதம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனா ஆண்டுடைய பிரசன்னத்தை நீ உணர முடியாதபடி இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் சரி, கவலை இருந்தாலும் சரி, வேதனை இருந்தாலும் சரி, உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறவராக இருக்கிறார். இடைபட மாட்டாரா? அவரு பேசுவார பேச மாட்டாரு, பேசுகிற தேவனாக இருக்கிறார். இல்லைங்க சொல்லுவோமா? மூணு காரியத்தை அவன் கேட்கிறான். அதே போல இன்னொரு காரியம் ஒண்ணு, ஆகாரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். திடீர்னு சைக்காச்சு, ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்க போகிறாய்? சில பேர் எங்க வர எங்க போறேன்னு தெரியல. சபைக்குள்ள ஏன் வரும், எதுக்கு வரும் சபைக்கு? வரணும்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகணும்னா ரெண்டு பாட்டுக்கிட்ட கேட்டு அப்படி இல்லை. தன் நாச்சியார் அவங்களை பயங்கரமா கடினமா நடத்தினாலும். நாச்சியார் யாரு? அந்த அம்மாவுடைய எஜமான். ரொம்ப கடினமாய் நடத்துற அப்படின்னால அப்பா சாமி விட்டா போதுன்னு சொல்லி அந்த கர்ப்பத்தினோ அதோட வரான் முடியாதான். முடியாதும்போது ஆண்டவர் வழியில பார்த்து அவர் கேட்கிறேன், என்ன கேட்கிறேன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது, 6-7-8 வாசிக்கும் போது, இருக்கிறான் அவர் சொல்ற உன் பார்வைக்கு நலமானபடி செய்யுமான்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க, சாராய் கடினமாய் நடத்தினபடினால ஓடி போனார். ஆமென். கண்டு ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்றால் ஓடி போகின்றார். திரும்பி போய் அடங்கியிரு. ஆமென்.
அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் இருக்கும். என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் அவனுடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் ஆமென். கையும் அவனுக்கு அப்பதான் விரோதமாகவும் சொல்றாங்க, என்னை காண்பவரை நான் இடத்துல கண்டேன். அப்ப என்னன்னா அவன் நோக்கமா எப்படியாவது வெளியே ஓடிடணும். சில பேர் அப்படிதான், எப்படியாவது கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே போயிடணும், எப்படியாவது தேவனை விட்டு வெளியே போய். நிறைய பேர் நீ பார்த்துருக்கேன், வெளியே போனவங்களுடைய ஃபேஸ் நான் பார்த்துருக்கேன். நீங்க தப்பா நினைக்கிறீங்க, அவங்க ஃபேஸ்ல நீங்க பார்க்குற மாதிரியே இல்லை. ஆண்டு வேலைக்கு போனதுக்கும் ஒரு தெரியுங்களா, யூதாஸ் படம் பார்த்துருக்கீங்க, யூதாஸ் போட்டோ பார்த்துருக்கீங்க. நீங்க யூதாஸ் போட்டோ வந்து வரையறதுக்காக ஒரு ஐயா ரொம்ப ட்ரை பண்ணாங்க. 12 பேர் அந்த லாஸ்ட் சஃபர் பார்த்தீங்களா, கடைசி விருந்து ஒன்று இருக்கும். 12 பேர் இயேசுநாதர் சுற்றி உட்காந்துருப்பாங்க. அதில் யூதாஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு மாதிரி முறைச்சின்னு பார்த்துருப்போம். அந்த படத்தை முதல்ல வரையும் போது ஒரு வாலிபனை ஃபஸ்ட்டு வந்து பேருந்துலாம் வரைத்து நல்ல ஒரு அழகான வாலிபனை கொண்டு வந்து வரைஞ்சாராம். யோவான் அந்த மாதிரிக்கெல்லாம் வரைக்கும் நல்லா இருந்துச்சான். திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு யூதாஸுக்கு ஒரு ஆளே கிடைக்கல. திடீர்னு ஒருத்தன் கிடைச்சாங்க. அவனை கூப்பிட்டு அந்த யூதாஸ் படத்தை வரைஞ்சாராம். வரைஞ்சிட்டு கேட்டாராம், ரொம்ப நாளாக தேடினோமா அந்த ஃபேஸ் உங்களுக்கு வந்துச்சுப்பான்னு சொல்கிற. அப்போ சொன்னாராம், இல்லைங்க, முதல்ல நீங்கள் அழகாய் வரைந்த படமும் எது தான், இப்போ யூதாஸா வரைந்த எது தான். எப்படி அண்ணா வரைஞ்சிக்கொண்டு இல்லாமல் இயேசு பற்றி நான் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே போய் குடியிலும் மற்ற காரியத்தில் ஈடுபட்டு என் வாழ்க்கையை துன்மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுத்து மகா கேவலமாக இருந்து என்னுடைய ஆவி ஆத்மா சரீரமே மாறி போச்சு, இன்னைக்கு யூதாஸ் ஃபேஸ் மாதிரி எனக்கு வந்துச்சு சொல்லி அவன் சொன்னான். அது எனக்கு அன்பானவர்கள் எல்லாம் கவனிங்க, நாம் தேவனை விட்டு விலகுகிற ஒவ்வொரு நிமிஷமும் பிசாசு பலவிதமான காரியங்களை வலைகளை நமக்கு முன்னாடி போட்டுக்கொண்டே வருகிறோம். அதனால இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விட்டு பிரியாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த வனாந்திரத்தில் கூட நம்ம அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, யாருமே பார்க்கல, கர்ப்பமா போடுறாங்க. அந்த அம்மா ஓடும்போது அவர் பார்த்துக்கிற எங்கிருந்து வரமா யாரும் தெரியவே தெரியாதா, ஆகாரே நீ எங்கே எங்கே போகிறாய் எங்கே இருந்து வருகிறாய், எங்கே. அவன் சொல்றாங்க, எங்க போறதுனே தெரியல, வந்துட்டேன் ஆனா எங்க போறதுனே தெரியல. ஆனா உண்மையிலே சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சமூகம் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். பாருங்க, கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ கவலைப்படாதமா, திரும்ப போய் அவங்க கிட்டே இரு. சில கடினமா உபதேசம் பண்ணும்போது இந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிடலாம். எப்போ சந்தோஷமா இருக்கு சாமி போனதான் நல்லது நினைக்காதீங்க. கசப்பு மருந்து தான் உடம்புக்கு நல்லது இல்லைங்க, சொல்லுவோமா. ஸ்வீட்டான மருந்து கொடுத்தா சுகர் தான் அதிகமாகிடும். அதனால சில கஷ்டமா நமக்கு தேவை. போய் கீழே அடங்கி இருக்கிறா. வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேல் என்று ஒரு பெரிய சந்ததியை கத்தர் கொடுக்கிறார். அப்பதான் சொல்றான், என்னை காண்கிறவன் நான் இங்கு கண்டேன்னு சொல்லி லவோய் ரோயின்னு சொல்லி ஒரு பேரிடுறான். எல்ரோயி, நீ என்னை காண்கிற தேவன். அந்த தேவன் தான் இந்த மாலை வேளையில நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அதனால அது மாத்திரம் ஆண்டவரை கேட்கிற ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் கேட்கிறான். நமக்கு தெரியல, இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆயிட்டார், மகிமின் சரத்தோடு கேட்டார். நமக்கு தெரியல, யாரோ தோட்டக்காரன் செய்கிறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இன்று இயேசு உன்னை தேடுகிறார். அவருக்கு இடம் கொடுக்கலாம், அவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. நாட்கள் ஆண்டவர் கேட்கிறேன், இந்த 2 நாட்களில் இடம் உண்டா மகனே, இடம் உண்டா மகனே, கொஞ்சம் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு. அல்லேலூயா. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே. இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே. கண்ணீரை துடைக்க
தொடர்ந்து கூடுகை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தடைகளை உடைக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து கூட்டத்தை தேவன்